ஆடி 18 அன்னைக்கு ஃபேமிலியோட நாங்க எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல ஏறிட்டோம். பிரணீதா அவங்க பாட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டா. பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்படியே பிரணேஷ் பேச பாருங்களேன், சண்டே கூட ஃப்ரீ இல்லாம கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு ரொம்ப சோகமா இருந்தான். போற வழியில ஃபாரஸ்ட் அப்படிங்கறதுனால பிரணீதா வந்து கை காமிச்சிட்டு இருந்தா. என்னடான்னு பார்த்தா நிறைய குரங்குட்டிங்களா விளையாண்டுட்டு இருந்தது. கோயிலுக்கு வந்ததுமே இறங்கிட்டு உள்ள போனோம். உள்ள போயிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். கோயில்ல இருந்த கோழியை பார்த்துட்டு பிரணீதா விளையாண்டுட்டு இருந்தா. கோழி என்னது? சாமி கும்பிட்றதுக்காக பிரணீதா வந்து கம்பி மேல ஏறி நின்று அழகா சாமி கும்பிட்டாங்க. பூஜை போட்டதுக்கு அப்புறம் நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு சுத்தி இருக்க சாமி அப்படியே கும்பிட்டுட்டே வந்தோம். அவங்க பாட்டி தொட்டு கும்பிட்றத பார்த்துட்டு பிரணீதாவும் நானே தொட்டு கும்பிடுவோன்னு சொல்லிட்டு அவளே தொட்டு கும்பிட்டா. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா பெரிய சாமி இருக்கு. பெரிய சாமிக்கு பூஜை போலான்னு சொல்லிட்டு போனோம். பிரணீதா வந்து அந்த சாமி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறா பாருங்களேன். என்ன பண்ணுச்சு? அங்கிருந்து அப்படியே கார்ல கிளம்பிட்டோம். போற வழியில செம்ம மழை. நான் பிரணீதா மேல மழை தண்ணி அடிச்சா செம்மையா ரியாக்ஷன் கொடுத்தா. அவளும் அதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா. இந்த ஆடி 18க்கு ஃபேமிலியோட கோயிலுக்கு போனதுல மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. யாரெல்லாம் கோயிலுக்கோ இல்ல எங்கேயாவது போனீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.